அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆடு மாடுகளுக்கு வெயில் காலத்துலேயோ அல்லது மழை காலத்துலேயோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உடம்பில் அதோட பராமரிப்பில் எந்த மாதிரி பிரச்சனைகள் அல்லது நோய்கள் வரும் அப்படிங்கிறத பிரசன்னத்தின் மூலயமா எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அதுக்கான மருந்து அல்லது முன்னேற்பாடு நடவடிக்கை எடுத்து வச்சிடலாம். ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையோ இல்லை சுத்தம் பண்ணுறதோ, ஒரு புண்ணு இருக்குது அதை டக்குன்னு பார்த்துடுறதோ, இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா முன்னாடியே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம், செலவும் நேரமும் நமக்கு ரொம்ப மிச்சமாகும். ஸோ அதனால தான் ஆடு மாடுகளுக்கு என்ன பிரச்சனை வரும், இல்லை இப்போதைக்கு ஒரு மாதிரி சுணங்கி இருக்குது, டயர்டாக இருக்குது, ஒரு சின்ன புண்ணு இருக்குது, இல்லை மடி வீக்கம் இருக்குது, வாயில் நுர தள்ளுது, இல்லை சளி அதிகமாக இருக்குது, இல்லை காய்ச்சல் வருது அப்படிங்கிறத அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே ஒரு பிரசன்னத்தில் பார்த்து அதை இன்னும் அதிகமாகுமா அல்லது மருந்து கொடுத்தா அது கேட்டு சரியாகி நார்மல் ஆகிடுமா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிக்கலாம். இது ஏன் பார்க்குறோன்னா, கொஞ்சம் மருந்து கொடுத்தோடனே சரியாகிற மாதிரி இருந்ததுன்னா பெரிய பயப்பட தேவையில்லை, நம்ம நார்மலாக மருந்து கொடுத்துடலாம். ஆனால் மருந்து கொடுத்தாலும் ரொம்ப கேட்காம சிவியராக ஆகிடும், அதிகப்படியான மருத்துவம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா அதுவே பெரிய ஆபத்தாயிரும். அதனால தான் ஸோ ஆடு மாடுகளுக்கு ஏற்படுற அந்த காலில் ஏற்படுற புண்ணு, காலில் ஏற்படுற சலங்கட்டுறது, அதாவது புண்ணிலேயே சலம் வந்துடுறது, ஒட்டுண்ணிகள் காலில் தோலில் இதிலேயே இருந்து சாப்பிட்றது, தோள்களில் கடலை மாதிரி கட்டி கட்டியாக வீங்கிடுறது, வாயில் நுரத்தல்றது, வாயிலே புண்ணு வர்றது, அஜீரண கோளாறு ஏற்படுறது, வயிறு உப்புசம் ஏற்படுறது, பெரியம்மை சின்னம்மை நோய்கள் ஏற்படுறது, பால் மடி கட்டுறது, அந்த குலை நோயின்றாங்க அது. அதே மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான பரவக்கூடிய நோய்கள், கோமாரி நோய்கள், இந்த மாதிரி கால்நடைகளுக்கான நோய்களை அந்தந்த கிரகமைப்புக்கு ஏற்ற மாதிரி பிரசன்னத்தில் காட்டும்போது அதை நம்ம இந்த மாதிரி நோய் வரப்போகுது, ஆட்டுலேயோ மாட்டுலேயோ இந்த இடம் பாதிக்க போகுது. இப்போ சனி பாதிக்கப்பட்டு கேள்வியில் நிற்கிது அப்படின்னா காலில் பாதிக்கப்பட போகுது, அல்லது அந்த முட்டி மடங்குற இடம், கழிவு நீக்கம், இல்லை மூத்திரப்பை வெளியேறுறது, இந்த மாதிரி இடங்களில் பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். சூரியன் ப்ளஸ் 6ஆம் அதிபதியெல்லாம் இருக்குன்னா தொற்று வியாதி, தொற்று நோய் பரவ போகுது. அப்படி இல்லைன்னா ராகு ப்ளஸ் 6ஆம் அதிபதி அப்படின்னா இன்னும் அதிகமான நோய், வைரஸ் நோய், பாக்டீரியா நோயெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். அதே மாதிரி ஒட்டுண்ணி இருக்குது அப்படின்னா ராகு கேதுகள் நிற்கிது அப்படிங்கிறத சொல்ல முடியும். வாயில் பிரச்சனை அப்படின்னா 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்திருக்கும். சளி காய்ச்சல் அப்படின்னா உதயாதிபதியே வலுவில்லாமல் இருப்பார். இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இல்லை லைட்டாக பிரச்சனை இருக்குன்னா இது பரவுமா அல்லது சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தின் மூலமா நம்ம சொல்ல வர்றது. ஸோ நீங்கள் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த பால் பண்ணைகள்லாம் நிறைய அமைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பண்ணைகளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான அமைப்பு தெரியுது, நோய் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பிரசன்னத்து மூலமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது ஒன்று. அதே சமயம் முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 10 நாளுக்கு ஒரு தடவை எந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்து வரும் பண்ணையில் அப்படிங்கிறத பிரசன்னத்தின் மூலயமா போட்டு என்ன பிரச்சனை வரும், என்ன நோய் வரும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது. ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.